பார்ப்பனம் ஃப்ரெண்ட்ஸ், வைகாசி விசாகத்தோட சிறப்புகளும் வழிபாட்டு முறை தான் நம்ம பார்க்க போறோம். வைகாசி விசாகம்னாவே நம்ம முருகப்பெருமான் அவதரிச்ச திருநாளா எல்லா கோயிலையும் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். விசாக நட்சத்திரத்துல சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீப்பொறி, அந்த தீப்பொறி உதித்தது விசாக நட்சத்திரத்துல. எப்பவுமே வைகாசி விசாகம் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்த நாளில் தான் முருகப்பெருமான் அவதரிச்சாரு. ஆனால் இந்த தடவை வைகாசி விசாகம் 9ஆம் தேதியே திங்கக்கிழமை நம்ம வழிபாடு பண்ணிடுறோம். 10 இல்லை 11ஆம் தேதி தான் வைகாசி பௌர்ணமி வருது. வைகாசி விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகனுக்கு வழிபாடு பண்ணிட்டு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ரெகுலராக செய்கிற பூஜையை பண்ணிக்கலாம். விசாகன் அப்படின்னா துளித்து வருதல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. நம்ம முருகப்பெருமானுக்கு விசாகத்தில் பிறந்ததுனால விசாகன் அப்படிங்கிற பேரும் இருக்கு. சிவபெருமான் அப்படிங்கிற ஞான விருட்சத்திலிருந்து துளிர்த்து வந்தவர் தான் நம்ம முருகப்பெருமான். அதனால தான் அவரை நம்ம ஞானப்பழம் அப்படின்னு கும்பிடுறோம். விநாயக பெருமான ஞான கொழுந்து அப்படின்னு வழிபடுறோம். சூரபத்மனாட வரத்தினாலதான் சிவபெருமானோட அம்சமா இருந்தா தான் சூரபத்மனை வதம் செய்ய முடியுங்கிறதுனாலதான் சிவபெருமானின் அம்சமா நம்ம முருகப்பெருமானு 6 முகங்களோட அவதரிச்சாரு. 6 முகன் அப்படின்னு அதனாலதான் நம்ம முருகப்பெருமானுக்கு பேரு. வைகாசி விசாகத்தை வீட்டில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, வைகாசி விசாகத்துக்கு நாளே வீட்டெல்லாம் நம்ம சுத்தம் செஞ்சு முருகப்பெருமானோட படத்தை, பூஜை ரூமை, பூஜை சாமானியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். வைகாசி விசாகத்தன்னைக்கு விடிய காலையில் எந்திரிச்சு முருகப்பெருமானோட படத்துக்கு மற்ற சாமி படத்துக்கெல்லாம் சந்தன குங்குமம் வச்சுட்டு பூ போட்டு அலங்காரம் பண்ணணும். வேலு வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை முருகப்பெருமானோட விக்கிரகம் வச்சுருந்தீங்கனாலும் அன்னைக்கு அந்த முருகப்பெருமானோட விக்கிரகத்துக்கும் வேலுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகம், பன்னீர், சந்தனெல்லாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு. பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை நீங்கள் ஃபஸ்ட்டு மனதார நினச்சிக்கணும். எப்பவுமே எந்த பூஜை பண்ணாலும் சரி விநாயக பெருமானை ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணிடணும். முருகப்பெருமானுக்கு 6 விதமான மலர்களால் நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமானுக்கு பிடிச்ச சிவப்பு வெச்சி மலர், முல்லை, மல்லி, செவ்வரளி, தாமரை, செண்பகப்பூ, இந்த 6 வகையான மலர்களால் முருகப்பெருமானை நீங்கள் அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணால் முருகப்பெருமானுக்கு ரொம்ப மனசு குளிர்வார். அதே போல் 6 விதமான இனிப்புகளும் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கிறது ரொம்ப சிறப்பு. 6 நெய்வேத்தியம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு திருப்புகளை நீங்கள் பாடுறது சிறப்பு. வேல்மாரலை பாடுறதும், கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறதும், உங்களுக்கு முருகப்பெருமானுக்கு தெரிஞ்ச எந்த பாடலை பாடினாலும் ரொம்ப சந்தோஷமாக மன அமைதியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடுங்க. அது எதுவும் தெரியலனா கூட ஓம் சரவண பவ அப்படின்னு முருகப்பெருமானோட 6 எழுத்து மந்திரத்தை உச்சரிங்க. அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காமிச்சு சாமிக்கு மலர்கள் எடுத்து இப்படி நெஞ்சுக்கிட்ட வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை வேண்டிக்கிட்டு சாமி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிங்கன்னா முருகப்பெருமானும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அருள் புரிவார், ஆசீர்வாதம் பண்ணுவார். வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு முருகர் கோயிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பொருள், பால், தீபத்துக்கான நெய்யோ எண்ணெய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வரைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன தான தர்மம் செஞ்சாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒருத்தர் பிறந்தாவே நம்ம எப்படி கேக் வெட்டி ரொம்ப கொண்டாடுறோம். நமக்கு பிடிச்ச முருகப்பெருமானு பிறந்த நாள் அன்னைக்கு அது எவ்வளோ நமக்கு சந்தோஷமான நாள். அந்த நாளில் நீங்கள் ஸ்வீட் வாங்கி அங்கே கோயிலுக்கு வரைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கனாலும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா முருகப்பெருமானை நம்ம வீட்டில் ஒருத்தராக நீங்கள் நினச்சிங்கன்னா முருகப்பெருமானை அவரை உங்களுக்குள்ளே ஏற்றுக்குவார். நீங்கள் கோயில் பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விரதம் விட்டுக்கலாம். இதுதான், இவ்வளோதான் சிம்பிள். இதை கூட நீங்கள் இன்னும் சிம்பிளாக அபிஷேகம்லாம் இல்லை, உங்களுக்கு வேலெல்லாம் வச்ச விக்கிரகம் இல்லைன்னா நீங்கள் முருகப்பெருமானுக்கு
ஃபோட்டோவுக்கு பூஜை பண்ணிங்கனாவே முருகப்பெருமான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவார். வைகாசி விசாகத்தில் வர பௌர்ணமியெல்லாம் புத்தர் பிறந்ததாகவும் அவருக்கு ஞானம் கிடைச்சதாகவும் இருக்குது. வைகாசி அப்படிங்கிறதுலையே காசி அப்படின்னு வர்றதுனால அந்த வைகாசி விசாகத்தில் நீங்கள் காசியில் போய் புண்ணிய தீர்த்தத்தில் குளித்தாலும் ரொம்ப சிறப்பு. அப்படி காசிக்கு போய் கங்கையில் குளிக்க முடியாதவங்க தங்க பக்கத்தில் இருக்கிற புண்ணிய தீர்த்தத்திலேயே குளிச்சுக்கலாம். காஞ்சி மகா பெரியவர் அவதரிச்சதும் வைகாசி மாதத்தில் தான் அவர் அவதரிச்சிருக்கிறாரு. வைகாசி விசாகத்தில் நம்ம சிவபெருமானு தானுனா மரமாகவும் இருப்பதாகவும் அம்பிகை கொடியா அபர்ணா இருப்பதாகவும் முருகப்பெருமானு விசாகமாக கீழே இருக்கிற கன்றா இருப்பதாகவும் ஐதீகமாக இருக்குது. சோமஸ்கந்த தத்துவம் இதை பற்றி விளக்குது. விசாக நட்சத்திரம் குருவுக்கார நட்சத்திரமாக இருக்கிறதுனால திருச்செந்தூரில் வைகாசி விசாக திருவிழா 10 நாள் விழாவாக சிறப்பாக நடைபெறுது. தெற்கு திசைக்கு அதிபதியான நம்ம மரணத்துக்கு ராஜாவாக இருக்கிற நம்ம யமதர்ம ராஜாவும் வைகாசி விசாகத்தரிச்சு தான் பிறந்திருக்கிறாரு. அதனால நம்ம யமதர்ம ராஜாவை வழிபட்டோம்னா நீண்ட ஆயுளும் கிடைக்கும். இந்த வைகாசி விசாகத்தில் தான் திருமலப்பாடி திருத்தலத்தில் மழுவேந்திய சிவபெருமானு திருநடனம் புரிஞ்சிருக்கிறாரு. வைகாசி விசாகத்தில் தான் பஞ்சபாண்டவர்களில் ஒருத்தர நம்ம அர்ஜுனனு இறைவன்கிட்ட தவம் இருந்து பாசுபத ஆயுதத்தை அவர் பெற்றாரு. தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் சுவாமி மலைக்கு வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணினாருன்னு இருக்கு. வைகாசி மாசத்தை தான் விசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விசாகம் அப்படின்னா மலர்ச்சிங்கிறதும் ஒரு அர்த்தமா இருக்கு. வைகாசி தான் சமஸ்கிருதத்துல வைசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகாசி மாசத்துல புண்ணிய நதியில நீராடி மகாவிஷ்ணுவை ஒரு துளசி இலையால நீங்க பூஜை செஞ்சீங்கன்னா நீங்க பலவிதமான நற்பயன்களை பெறலாம் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லுது. வைகாசி சுக்ல சதுர்த்தியில தான் மகாவிஷ்ணு தன் பக்தனான பிரகலாதனுக்கு ஒரு நொடி பொழுதுல நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு. அது இல்லாத ராஜராஜ சோழனோட சரித்திரத்தை நாடகமா வருஷம் வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் ராஜேந்திர சோழன் அதை நடத்த சொல்லி ஆணை வழங்கினதா தஞ்சை பெரிய கோயில்ல வடக்கு சுவத்துல கல்வெட்டா எழுதியிருக்காங்க. வைகாசி விசாகங்கிறது அவ்வளவு சிறப்புமிக்க நாளா இருக்குது. இந்த வைகாசி விசாகத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஐதீகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க உங்களுக்கு என்ன முறையோ உங்களால எது முடியுமோ அதை செய்யுங்க. நான் ரெகுலர் பூஜையை செய்வேன். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அன்னைக்கு நமக்கு என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுட்டு வருவேன். இதை நம்ம யூடியூப் போடுறதுனால ரெகுலர் இது மாதிரி தான் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் சொல்கிறோம். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் மனநிறைவாக எந்த ஒரு டென்ஷனோ கண்டிஷனோ இல்லாத நீங்கள் அமைதியாக முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி எல்லா நலமும் வளமும் பெறணும்னு நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.